ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நன்றி நம்மளுடைய மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஆப்ஷன் மேத் கால்குலேஷன். ஸோ நான் நேத்தி கொடுத்துருந்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கான லெவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷன் கண்டென்ட் தான். இதில் சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு அட்வைஸ் எடுத்துக்காதீங்க. நீங்கள் மார்க்கெட் ஓனாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா மார்க்கெட் எக்ஸ்பர்ட்டிட்ட கேட்டுட்டு ஒரு முடிவெடுங்க. ஓகே. ஸோ நான் நேத்திக்கு நம்ம கொடுத்துருந்த பை லெவல், அதாவது எந்த ஆப்ஷன் வந்து இந்த லெவலுக்கு மேலே இருக்குதோ அந்த ஆப்ஷன் பை பண்ணலாம். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸ் ரூ. 256 நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த ரூ. 256 மேலே இந்த ஆப்ஷன் போயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து பை. அப்போ ஆல்ரெடி நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஆல்ரெடி ஸ்ட்ராட்டஜி என்ன வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்களோ இதையும் வந்து நீங்கள் கம்பைன் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரி எடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவிலே நான் சொல்லியிருப்பேன். எல்லா வீடியோவிலுமே நான் வந்து மேக்ஸிமம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே. ஸோ இப்போ இன்னும் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஓப்பன். ஸோ ஓப்பனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 202 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே நமக்கு வந்து அந்த ரூ. 256 அப்படிங்கிற லெவலை வந்து கிராஸ் பண்ணி ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டிலே மேலே போயிடுச்சு. அப்போ ஓவராலாக பை அப்படின்னு ஆகுது. ஆனால் அந்த சேம் டைமில் என்ன நடந்திருக்கணும் அதை மட்டும் நம்ம வாட்ச் பண்ணியிருக்கணும். அதாவது என்னென்னா அதே சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ், அதாவது 24,900 அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து ரூ. 156 கீழே க்ளோஸ் வச்சுருக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் ரூல். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா டக்குன்னு வந்து ஒரு என்ட்ரி எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நான் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறதுனால இதை தான் வந்து நான் நம்மளுடைய யூடியூபுடைய நண்பர்களுக்கு இதையும் நான் வந்து சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் ஆல்ரெடி வேறு எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் வந்து என்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தாலும் இதையும் நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அக்யூரசி இருக்கும். ஓகே. ஸோ இது இன்றைக்கி நடந்த ஒரு ட்ரேடிங் என்ட்ரி நமக்கு. ஸோ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பார்த்துடலாம். ஸோ இந்த லெவல் எல்லாமே வந்து ஆப்ஷனுடைய ஒரு மேத், அதாவது எப்படின்னா ஒரு இன்வெஸ்டர், அதாவது ஆப்ஷனுடைய செல்லர் இருப்பாங்க. ஸோ செல்லருக்கு வந்து எந்த மாதிரி ஒரு இடங்களில் வந்து அவங்களோட சின்ன சின்ன, அதாவது தற்காலிகமான ஒரு லாஸஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த லாஸஸை நம்ம வந்து லாபமாக எடுக்கக்கூடியது தான் இந்த உடைய கால்குலேஷன் லெவல். ஓகே. ஸோ இதை பற்றின மேலும் விவரங்கள் எதுவும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு சின்ன கோர்ஸாகவே நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது ஆப்ஷன் மேத் கால்குலேஷன் எப்படி பண்ணுறது, எப்படி அதை வச்சுட்டு நம்ம ஒரு என்ட்ரி எடுக்கிறது, ஃபர்தராக இதை வச்சு நம்ம மேனுவலாக கால்குலேஷன் பண்ணணுமா, இல்லைனா இதை வச்சு நம்ம வந்து ஒரு இண்டிகேட்டராகவே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கிளியராக நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து நான் வந்து நிறைய வீடியோக்குள்ளே நான் சொல்லியிருக்கேன். அதாவது என்னென்னா அது இல்லாமல் வந்து ப்ரீவியஸ் க்ளோசிங், ப்ரீவியஸ் ஹை, ப்ரீவியஸ் லோ, ப்ரீவியஸோட ஹை, லோ, க்ளோசிங், டுடே ஓப்பன். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஓப்பனுக்கு மேலே, ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நாளைக்கான லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இன்றைக்கி நிஃப்டி வந்து நமக்கு க்ளோசிங் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000. ஓகேவா? ஸோ 25,000 அன்றைக்கி வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்கிறது வந்து இண்டெக்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு வந்து 25,000. ஸோ இப்போ 25,000 கால் ஆர் புட் இந்த ரெண்டுமே வந்து நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதோட என்ட்ரி லெவல் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ என்ட்ரி லெவல் பார்த்தீங்கன்னா ரூ. 205 அப்படிங்கிறது இதோட என்ட்ரி லெவல். ஸோ ரூ. 205 மேலே எந்த ஆப்ஷன் நமக்கு வந்து சஸ்டெயின் ஆகுதோ இல்லை ஓப்பன் ஆகி மேலே போகும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷன் வந்து இந்த ரூ. 205 கீழே நமக்கு வந்து ஓப்பன் ஆகிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு கால் எடுத்துக்கிடுவோம். கால் வந்து ரூ. 205 மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா புட்டு வந்து ரூ. 205 கீழே ஓப்பன் ஆகணும். ஓகேவா? ஸோ ஸோ ஓப்பன் ஆகிட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ரூ. 259 கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ இந்த ரூ. 259 டச் பண்ணலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா புட் ஆப்ஷன் வந்து ரூ. 159 டச் பண்ணலையான்னு பார்க்கணும், வாட்ச் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுக்குமே ஒரு சின்ன கேப் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த இடத்த வந்து இது வந்து ஃபுல் பண்ணும், அதாவது டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரூ. 259. அதேமாதிரி கீழே வந்து புட் ஆப்ஷன் வந்து ரூ. 159 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
ஓகே. ஸோ அந்த மாதிரி அதாவது ரேஞ்ச் ஓப்பன் ஆகி இந்த 259 கால் டச் பண்ணல. அதே மாதிரி புட் ஆப்ஷன் வந்து 159 டச் பண்ணல அப்படின்னா, தாராளமா 2வது கேண்டில்லே நான் என்ட்ரி எடுத்துருவேன். ஓகேவா? ஸோ என்ட்ரி எடுத்துட்டு இந்த ரூ. 259 அப்படிங்கிற லெவல்ல வந்து ஒரு டார்கெட். நான் என்ட்ரி எடுக்கிறதுலேருந்து 10 பாயிண்ட் மேக்ஸிமம் இல்லன்னா 259. அதில 5 பாயிண்ட்டோ, 10 பாயிண்ட்டோ எவ்வளோ கிடைச்சாலும் அதில எக்ஸிட் ஆயிருவேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? ஸோ ரூ. 259 அப்படிங்கிறத நான் வந்து ஒரு டார்கெட் மாரி யூஸ் பண்ணிக்குவேன். அதேமாரி புட் ஆப்ஷன் ரூ. 156க்கு ரூ. 159 அப்படிங்கிறது வருதுன்னா, ஸோ அது வந்து ஒரு சப்போர்ட் ரிவர்சல் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுவும் இங்கேருந்து கால் ரிவர்சல் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஓகேவா? ஸோ இது வந்து ஆப்ஷன்ல நம்ம நான் எடுக்கக்கூடிய ஒரு என்ட்ரி. ஸோ இது இல்லாம ஃபர்ஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் நமக்கு வந்து இந்த ரூ. 256 மேல வந்து நமக்கு வந்து ரூ. 259. ஸோ இந்த ரூ. 259 மேல போயிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த புட் ஆப்ஷன் வந்து ரூ. 159 கீழ நமக்கு க்ளோசிங் குடுக்குதான்னு மட்டும் பார்க்கணும். ஸோ இது க்ளோசிங் குடுத்துட்டு அப்படின்னா, உடனே என்ன பண்ணலாம்னா, நம்ம வந்து ஆ நான் நான் என்ன பண்றேனோ அத சொல்றேன். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவேன்னா, டக்குன்னு வந்து என்ட்ரி ஆகுவேன். என்ட்ரி ஆயிட்டு ஆ ஒரு 10 பா பாயிண்ட் வச்சுக்கோங்களேன். 10 பாயிண்ட் அப்படின்னா, அந்த 10 பாயிண்ட்ட நான் எடுத்துட்டு எக்ஸிட் ஆகுற மாரி நான் வந்து பிளான் பண்ணுவேன். ஸோ இதுதான் வந்து இந்த ஆப்ஷன் மேத் கால்குலேஷன்ல நான் வச்சிருக்கக்கூடிய லெவல். ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் அதாவது டுடே ஓப்பன், ப்ரீவியஸ் க்ளோசிங் இந்த 2மே வந்து கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு பார்த்துருவேன். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேல இருக்கணும். டுடே ஓப்பனுக்கு மேல இருக்கணும். ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. நம்மளுடைய லெவல் இந்த பை லெவல் இருக்கு ரூ. 205. அதேமாரி மேல இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து அது தாண்டி போயிருச்சுன்னா, அந்த ஆப்ஷன் வந்து ஓவராலா பையிங்ல இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ கால் இந்த ரூ. 259 தாண்டி மேல போயிருச்சுன்னா, கால் பையிங்ல இருக்குன்னு அர்த்தம். அதே மாரி புட்டு இந்த ரூ. 259 தாண்டி மேல போயிருச்சுன்னா, புட் ஆப்ஷன் பை பண்றாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதேமாரி கால் வந்து அந்த இப்போ புட் ஆப்ஷன் வந்து ரூ. 259 மேல இருக்குன்னா, கால் ஆப்ஷன் வந்து ரூ. 159 கீழ இருக்கணும். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கரெக்ட்டா நான் வந்து என்ட்ரி எடுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்பவும் போல ஏதோ ஒரு நல்ல விஷயத்த நீங்க கத்துக்கிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கருத்துங்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு. ஏன்னா அது வந்து என்னைய மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் வந்து எப்படி ஃபர்தரா இது இன்னும் நம்மளால வந்து என்ன குடுக்க முடியும் அப்படிங்கிறத எனக்கு யோசிக்கிறதுக்கு அது எனக்கு ஒரு ஊந்துகோலா இருக்கும். ஓகே. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.